ஒன்றும் கொலகாரனாரு ரவுடியா கூடாரு. ஆனால் குருவை நம்பிட்டேன்னா கொலகார ரவுடிங்கிற பட்டத்தை நான் நீக்கி விட்டுருவேன் அப்படிங்கிறது தான் இதோடைய உண்மை தத்துவம். அப்போ குரு என்பது தாய் தகப்பனோட உயர்ந்தவர் அப்படிங்கிறது எதுக்குன்னா, அவர் ஒரு வாழ்வுக்கான ஒரு வாழ்வை ஒரு சமூகம் மட்டும் கிடையாது, ஒரு குலமே வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பை வழங்க போகிறார். இங்கே இருக்கிற ஒரு குழந்தை அந்த குழந்தைக்கு வாய்ப்பு நம்மளால் கிடைக்குதுன்னா அந்த குழந்தையால் எத்தனையோ சங்கதிகள் வளரப்போகுதுங்க. ஒரு வம்சாவளியே வளரப்போகுது. இங்கே ஒரு 17 வயசில் 18 வயசில் ஒரு பொண்ணு இருக்கிறா, அவளுக்குள்ள என்னோட காற்று கிடச்சிச்சுன்னா அவள் ஒரு 2 குழந்தைய பெற்று அவளுக்கு 2 குழந்தை அவருக்கு 2 குழந்தைன்னு ஒரு வம்சாவளியை உருவாக்கிட்டு போயிடுவான். புரியுதா? அப்போ அங்கே எப்படி செயல்படணும் அப்படிங்கிறது இருக்குது. அதனால தான் குரு பரம்பரையிலையும் பார்த்தீங்கன்னா குரு அங்கே வரும்போது எதுவும் வணங்காமல் எதுவும் செய்யாமல் அப்படியே சக்த நாடியும் ஒடுங்கியது போல ஒருத்தர் நிற்பானான். இதுதான் குருவுக்கும் அந்த சிஷியர்களுக்கும் இருக்கிற உறவு முறைகள். அப்படியே காத்துட்டு அப்படியே நிற்பானான். அவர் சொன்னாதான் உட்கார்றது, சொன்னாதான் சாப்பிட்றது, அப்படியெல்லாம் காத்திருந்த ஒரு ஆட்கள்லாம் உண்டு. ஏன்னா அது நடிப்பு மாதிரி, இதெல்லாம் மிஷின் மாதிரிலாம் கிடையாது. அதோட உண்மைத்தன்மையோட அந்த செயலோட அந்த உணர்ந்து அப்படி இருக்கும்போது இப்போ அவர் அதை வழிகாட்டுறாராம். பல நாள் எத்தனையோ மாணவர்களை கண்டுக்கவே மாட்டாராம். ஒரு நாள் திடீர்னு அவனை கூப்பிட்டு அவனுக்கு ஒரு பெரிய வாழ்வளித்துருவார்.